கரூர் இல்லைன்னா கடலூர்னு அன்னைக்கே சொன்னோம். ஏன்னா அன்னைக்கு கரூரில் சம்பவம் நடந்தபோது 41 பேர் இறந்தபோது அங்கே செந்தில் பாலாஜி திமுக சார்பில் பொறுப்பாளராக இருக்கிறாரு. அதனால் அவங்க செந்தில் பாலாஜி மீது பழிய சொன்னாங்க. இல்லைன்னா அது அடுத்தது எந்த மாவட்டத்துக்கு அந்த வண்டி போயிருக்கோ அங்கே அந்த மாரி நடந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு யாரும் முன்கூட்டியே இது நடக்கும்னு தீர்மானிச்சுலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த பயணம் திருச்சியில் கிளம்பின போயிலேருந்தே பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு என்னன்னா, ஐயோ இவன் போய் டயர் கடியில் ஊந்துட்டானா என்ன பண்ணுறது, அவன் போய் பஸ்ஸு அவன் மேலே ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் என்ன பண்ணுறதுங்கிற பதப்பதப்பில் தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஊடகங்களுக்கு மட்டும்தான் அது செய்தி, அது லைவ், அது டிஆர்பி. பார்க்குற சராசரியான மக்களுக்கெல்லாம் ஐயோ குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, பெண்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இதே பதட்டம் தான் அந்த பேரணி முடிகிற வரையும், பயணம் முடிகிற வரையும் எல்லாரும் இரவு வரை அதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக அதே மாதிரி தான் கரூர்லேயும் நடந்தது. அது கரூர் இல்லைன்னா இன்னொரு மாவட்டம் எங்கே வண்டி போதோ அங்கே யார் திமுகவுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரோ அவர் மேலே தூக்கி பழிய போட்டுப்பாங்கன்னு நினச்சோம், சொன்னோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி சேலத்தில் நடைபெற்ற இந்த விஜய் மக்கள் சந்திப்புன்னு சொல்கிறாங்களா, அந்த சந்திப்பில் 5000 பேருக்கு தான். அந்த 5000 பேருக்கு நாற்காலி போட்டிருக்கலாம், இல்லை 5000 பேருக்கு ஷெட்டு போட்டிருக்கலாம். ஷெட்டு போட்டு நிழலை கீழே கூட்டியிருக்கலாம். விஜய் அவர்கள் 1/2 மணி நேரம் அதே ஏசி பஸ்ஸில் இருந்துட்டு, ஏசி காரு விமானம், தனி விமானம் எல்லாம் ஏசி பஸ்ஸில் இருந்துக்கிட்டு 1/2 மணி நேரம் வெளில அந்த வெயில் நின்று போயிடுவார். ஆனால் விஜய் வராருன்னு காத்திரு கிடக்கிறவன் இருக்கிறான்ல, அவன் 3 மணி நேரம் 4 மணி நேரமாக அந்த உச்சி வெயிலில் தான் நிற்கிறான். அப்போ இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அவனுக்கு ஒரு மேலே ஒரு கூரையை போட்டு ஒரு இடத்த கொடுத்துருக்கலாம், சேர் போட்டு உட்கார வச்சிருக்கலாம். இதெல்லாம் அரசாங்கம் தடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை செய்யாமல் இன்னைக்கு ஒருத்தருடைய உயிர் போச்சு.